வீக் ஃபுல்லாக நடந்த ஒரு சில அப்டேட்ஸும் நேற்று வந்து ஒரு முக்கியமான அப்டேட்ஸும் செக் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ஸ்டேட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் க்ரோத் கிடைக்கிது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இந்த ஆர்டிக்கலில் செக் பண்ணலாம். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிற சிட்டிஸான இந்தோர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத், ராஜ்கோட், அப்புறம் புனே, இந்த மாதிரி சிட்டிஸில் இன்வெஸ்டர்ஸ் க்ரோத் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸோட க்ரோத் ரேட் என்னதான் அதிகமாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து யார் ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, இயர் ஆன் இயர் யாருக்கு அதிகமாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்டேட் வந்து லடாக் தான். லடாக்ல இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து 1887 கிளைண்ட்ஸ் தான். ஆனால் அவங்களோட இயர் ஆன் இயர் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 370.57 பாயிண்ட்ல இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் லடாக், செகண்ட் பிளேஸில் மிசோரம் இருக்குது. இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து 28,784 பேர். இவங்களோட இயர் ஆன் இயர் சேஞ்சு 81 பாயிண்ட்ஸ்லையும். தேர்ட் பிளேஸில் அருணாச்சல பிரதேஷ் இருக்குது. இவங்களோட கிளைண்ட்ஸ் 65,962, இயர் ஆன் இயர் சேஞ்சு 62 பாயிண்ட்ஸில் இருக்குது. லாஸ்ட்ல பீகார் இருக்கிறாங்க. இவங்களோட கிளைண்ட் ரேட் வந்து 71,97,665 இருக்கு. இவங்களோட இயர் ஆன் இயர் க்ரோத் ரேட் வந்து 49.41. இப்போ நம்ம பார்த்த டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற லடாக் எந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ்ல ஹையஸ்ட் க்ரோத் ரேட் இருக்கிற ஸ்டேட்ஸு. இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து மகாராஷ்டிரா. 3,34,96,501 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 25.67 பாயிண்ட்லையும். செகண்ட் பிளேஸ்ல யூபி, அதாவது உத்தரப்பிரதேஷ் இருக்கிறாங்க. இவங்களோட க்ரோத் ரேட்டு 47.83 இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது குஜராத். இவங்களோட கிளைண்ட் ரேட் வந்து 1,67,38,240. இவங்களோட க்ரோத் ரேட் வந்து 26.62. எங்கடா தமிழ்நாடு காணோம்னு பார்க்குறீங்கன்னா, நான் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கு தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 86,65,140 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட க்ரோத் ரேட் வந்து 25.64 இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற பீகார், லாஸ்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. இப்போ பார்த்தா இந்த டேட்டா வந்து நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸு. ஸோ அப்படியே இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா, இப்போ ரீசெண்டாக குறிப்பிட்ட மந்த்ஸில் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் கவுண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து டெல்லி இருக்குது. செகண்ட் பிளேஸில் மும்பை 71.5, பெங்களூர் தேர்ட் பிளேஸ்லையும், புனே ஃபோர்த் பிளேஸ்லையும் இருக்குது. ஸோ லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கொல்கத்தா இருக்குது. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ லாஸ்ட் வீக் வந்து ஒரு 4 பேங்க்ஸ் மேலே பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. எதுக்காகனா, கேவைசி சரியாக அப்டேட் பண்ணாதனால, அந்த டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாதனாலையும், லோன்ஸு அப்புறம் அட்வான்சஸ் அப்புறம் இன்னும் ஒரு சில ரூல்ஸில் வந்து ஆர்பிஐயோட ரூல்ஸில் வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ் சரியாக தரல அப்படிங்கிறதுனால ஃபைன் போட்டிருந்தாங்க. இப்போ பிஎன்பி, அதாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேலேயும் 1.31 crores வந்து பெனால்ட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ பஞ்சாப் நேஷனல் பேங்க் பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ராஜ்ய கர்மச்சாரி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இது குஜராத்தில் இருக்குது. ரோஹிகா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, இது மதுபானியில் இருக்குது, அதாவது பீகார். நெக்ஸ்ட்டு நேஷனல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் மும்பை, அப்புறம் மகாராஷ்டிராவில் இருக்குது. இந்த மாதிரி பேங்க்ஸில் வந்து பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. இப்போ வந்து சிக்கி இருக்கிறது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க். அந்த ஃபைன் மட்டும் இல்லாமல் பஞ்சாப் நேஷனல் பேங்க் மேலே ஆர்பிஐ இன்னும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கஸ்டமரோட ஐடென்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணல, அதே மாதிரி அவங்களோட அட்ரஸையும் சரியாக வந்து பார்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரியும் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து நேற்று ₹1 அதிகமாக இருந்துச்சு. அதாவது ஃப்ரைடே, மண்டே எந்த மாதிரி ரேஞ்சில் போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜேகே சிமெண்ட்ஸ், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிமெண்ட் கம்பெனி. இவங்க வந்து 4 decades பிஸ்னஸ், இவங்களோட பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்போ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 24 Q4 கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குண்டான டிவிடெண்டாக ஃபைனல் டிவிடெண்டாக 15 rupees-உம் ஸ்பெஷல் டிவிடெண்டாக 5 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கிரே சிமெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 50 years-உம்
ஒயிட் சிமெண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 40 இயர்ஸும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால இவங்க இந்த ஸ்பெஷல் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 20 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிவிடெண்டாக இந்த கம்பெனியில் கிடைக்கும். இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 9. ஸோ ஜூலை 9க்குள்ளே நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த 20 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜேகே சிமெண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4218 ரூபா, ₹1 கம்மியாகி ஃப்ரைடேல ட்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் JSW ஸ்டீலும் வந்து டிவிடெண்ட் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஸ்டீல் மேனுஃபேக்சரர் நமக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹7.30 டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ரெக்கார்ட் டேட்டும் சேம் ஜூலை 9 தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் அஃபோர்ட் பண்ணி வச்சிருந்தீங்க இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த ஷேர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ JSW ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹984. ஃப்ரைடே ₹1 அதிகமாகி ட்ரேட் ஆச்சு. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லும் ஜியோவும் லாஸ்ட் வீக் வந்து பிளான்ஸ் அதோட டேரிஃப் பிளான்ஸை அதிகப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி வோடஃபோனும் அவங்களோட டேரிஃப் பிளான்ஸை வந்து அதிகப்படுத்தி ஜூன் 28 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்போலேருந்து எஃபெக்டிவ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 4லேருந்து வந்துச்சு. அதாவது எல்லாமே இந்த வீக்கில் தான் நடந்துச்சு. ஏர்டெல் ஜியோ வந்து ஜூலை 3யும் வோடஃபோன் வந்து ஜூலை 4ம் பிளான் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதோட பிளான்ஸ் வோடஃபோனோட பிளான்ஸ் நீங்கள் இங்கேயே பார்க்கலாம். சேம் 15% ரேட்டில் வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பிஎஸ்என்எல்ல இருந்து வந்திருக்கு. பிஎஸ்என்எல் வந்து 4G சர்வீஸை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ ரீசார்ஜ் பிளான்ஸையும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி வந்து எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான். ஆனால் இவங்ககிட்ட 5G கிடையாது. ஆனால் இவங்க கொடுக்குற 4Gயே பெட்டராக கொடுத்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் இதுக்கு சேஞ்ச் ஆகவே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குண்டான பிளானை தான் இப்போது பிஎஸ்என்எல் எடுத்திருக்கிறாங்க. ரீசெண்டாக பிஎஸ்என்எல் வந்து ஒரு 10,000 4G டவர்ஸை வந்து ரீசெண்டாக வச்சுருந்தாங்க. அதாவது அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஆல் ஓவர் நேஷனல் வைடாகவே இவங்க இந்த 4Gயை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களோட பிளான் தான் பெஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டில் எல்லாருமே இதுக்கு இந்த பிஎஸ்என்எல் பிளானுக்கு மாறுவாங்க. பிஎஸ்என்எல் நெட்வொர்க்குக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 டேஸ் முன்னாடி ட்விட்டர்லையும் அந்த நியூ பிளான்ஸை பற்றி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் 4Gயை பற்றியும் இவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய நியூ ஃபியூச்சர்ஸையும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்என்எலோட ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து புதுசாக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2399க்கு 1 இயர் வேலிடிட்டியில் கொடுக்கலாங்க. அதுவும் வந்து 2 GB பர் டேவுக்கு. அதே மாதிரி 199 வந்து அதே 365 டேஸு 600 GB டேட்டாவை கொடுக்குறாங்க. அதே மாதிரி 997, 599, 347, 199 இந்த மாதிரி நிறைய பிளான் இருக்குது. இதில் ரொம்ப கம்மியான ரீசார்ஜ் பிளான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118. இது வந்து 20 டேஸ் வேலிடிட்டியில் இவங்க கொடுக்குறாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே வோடஃபோன் வந்து ₹2 கம்மியாகி ₹17 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஜூன் 5 அன்னைக்கு நிஃப்டி 24,323 க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ₹21 அதிகமாக இருந்துச்சு. அதாவது 21 பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. சென்செக்ஸ் 80,000 கீழே 4 பாயிண்ட்ஸ் கீழே வந்து -53ல் இருக்குது. நிஃப்டி பேங்க் -443, ஐடி -5 இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு தான் சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இன்னைக்கு உண்டான அப்டேட் இவ்வளோ தான்.